அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஸன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வேக்கன்சி அப்படின்றது இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற பொதுத்துறை ஒரு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் கேண்டிடேட்ஸ். ஸோ இது என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி, ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்க நம்ம சேனல் சார்பாக அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நாம் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட் போகிறோம். ஸோ இதுதான் அவங்க வெப்சைட். ஸோ இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கெரியர்ஸ் அப்படின்ற செக்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அட் பாட்டமில் அப்ளை நவ் செக்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணவும் எக்ஸ்டர்னல் வெப்சைட் மூலிமா போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது ஒட்டுமொத்த போஸ்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இதுதான் இது. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ட்ரிபிள்இ ஆர்கிடெக்சர் அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி, அதாவது ட்ரிபிள்இயில் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் வரும். ஸோ மெக்கானிக்கல், ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு 2 ஜென்ரல் சிவில், அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரக்சரல், என்விரான்மெண்டல், வாட்டர் அண்ட் சேஃப்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்கு. அண்ட் தென் கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 1. ஸோ இது வந்து ஜென்ரல் சிவில் அண்ட் தென் ஸ்ட்ரக்சரல். ஸோ சேம் அதே மாதிரி தான் ப்ரீவியஸான பார்த்தோமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு எத்தனை மொத்த வேக்கன்சி இருக்குது, ஸோ சைடில் இதோடைய வேக்கன்சிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அந்த ஜாபோடைய கோட். ஸோ இதை வச்சு நீங்கள் அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எத்தனை கேட்டகரி வைஸாக பிரிப்போம் அப்படின்ற மாதிரி ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அடுத்த செக்ஷன் போகலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் பைப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ டிப்ளமோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் உள்ளதுக்கு நம்ம சிவில் பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து டிப்ளமோ இன் சிவில் வித், அதான் டிப்ளமோ வந்து 3 வருஷம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மினிமம் 1 இயர் ஆஃப் ஆட்டோகேட் டிராஃப்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3D மாடலிங். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மினிமம் 1 இயர் ஸ்ட்ரக்சரலுக்கு சொல்லியிருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர், ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அண்ட் தென் மெக்கானிக்கல், ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவராலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் வந்து கேட்டிருக்கு. கிரேட் 1 இருக்கட்டும், கிரேட் 2 இருக்கட்டும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 1. ஸோ இதில் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கிரேட் 1 போஸ்ட்டுக்கு எல்லாமே 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் சிவில், மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள்இ, ஸோ அதுவும் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ ஒரு ஆள் ஒரு போஸ்ட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அண்ட் தென் கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ். ஸோ இதெல்லாமே 28 to அதாவது Feb 28 தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்றது 65%. சிஜிபிஆர் சிபிஐ ஒன் இது பாயிண்ட் ஸ்கேலில் வந்து 7. ஸோ இந்த மாதிரி ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்சன்டேஜை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 65.9 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் 65 தான் எழுதணும். அந்த விஷயமும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோடைய பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ 25,000லேருந்து உங்களுக்கு வந்து 1 lakh வரை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் சிடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஸோ 7.17, கிரேட் 2க்கு 7.58 வரை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அலோவன்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் கன்செஷன், ரிலாக்ஸேஷன், ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஹெட் ஆஃபீஸ் டெல்லி. ஸோ அங்கே தான் வந்து பொசிஷன்ஸ், ஸோ இதெல்லாமே இருக்க மாதிரி இருக்கும் போஸ்டிங் எல்லாமே. ஸோ அங்கேருந்து ஃபர்தராக நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் வேணால் உங்களை வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ செலெக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட் மூலியமாக தான். ஸோ வென்யூ, மோட், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
செப்பரேட்டாக ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மும்பை, வடோதரா, கொல்கத்தா அண்ட் சென்னை. ஸோ இந்த 4 லொக்கேஷனில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் லொக்கேஷன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் படிச்சுக்கோங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த வெப்சைட், இந்த லிங்க் மூலயமா நீங்கள் வந்து போகலாம். ஸோ இதில் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஃபைல் சைஸில் இருக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ என்றைக்கு ஆரம்பித்து என்றைக்கு முடியுதுன்னு சொல்லி. ஸோ 18th வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அதோடைய போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்கு உள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் அட்ரெஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் 2 years வந்து. ஸோ அது மூலிமா தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக சொல்லணும்னா. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வெப்சைட் பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் தென் ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே தேவை உள்ள நபர்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நாம் இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டிப்ளமோ கேண்டிடேட்ஸ். பட் அதில் சிவில், EEE, மெக்கானிக்கல், கெமிக்கல், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கிடெக்சர் முதற்கொண்டு இருக்குது. ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்க இந்த வீடியோவில், உங்களுக்கு வந்து இது ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் உங்கள் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.